கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடன் கடன் இந்த நாளில் என்ன கடன்? பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர்கள் நிறுவம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அடிப்படையான மனித ஐக்கியத்திற்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். பொதுவாக கடன் என்று சொல்வது அது ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு சாபத்துக்கு நேராக நம்மளை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சபிக்கப்பட்ட இதுக்கு நேராக இழுத்து செல்ல கடன் என்பது. அதனால தான் முன்னே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லுவார்கள், சிறு பாவம் உன்னை கீழே பரலோகத்திற்கு செல்லுகிற போது இழுத்து கொண்டு போட்டு விடும் என்பார்கள். அது அவர்கள் அன்றைக்கு தியானித்த தியானம். அதனாலே ஒரு பைசா கூட கடன் வாங்கக்கூடாது என்ற நிலையில் இருப்பார்கள். அப்படி சில பக்த கோடிகள் கடன் வாங்கி, நான் இப்படி கடன் வாங்கிவிட்டேனே என்று அழுத்தத்தினால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே முன்னேற முடியாமல் தவித்து போனவர்கள் உண்டு. எங்களுடைய தென்னிந்திய பூர்ண சுவிசேஷ தமிழ் சபையிலே நான் சிறுவனாக இருந்த காலத்தில் சிவகதியிலே 3 மூப்பர்கள் இருந்தார்கள். ஒரு ஊழியக்காரர், 5 மூப்பர். அந்த ஊழியக்காரர் இறந்து போனார். அவரெல்லாம் நான் பிறப்பதற்கு முன்பதாக இறந்து போனார். அதற்கு பின்பு 2 மூப்பர்கள் இறந்து போனார்கள். அதற்கு பின்பு 3 மூப்பர்கள் இருந்தார்கள். இந்த 3 மூப்பர்களும் அண்ணன் தம்பி முறைகள் தான் வேணும். அதில் 2 பேர் கூட பிறந்தவர்கள். இதில் இந்த தலைமையாக இருந்த ஒரு மூப்பர் கடன்பட்டு விட்டார். தன் குடும்ப சூழ்நிலையினால் கடன்பட்டு விட்டார். ஆனால் சத்தியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர் அந்த கடனிலிருந்து தன்னை வெளியே கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் எடுத்தும் அவர் தோல்வியின் மேல் தோல்வியை தழுவி கொண்டிருந்தார். இப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த கடன்பட்டவர்கள் ஒரு அடிமைகள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் முன்னாலே நின்று பிரசங்கிக்க பண்ணக்கூடாது என்று சொல்லி அதை அவருடைய சொந்த தம்பியே அதை தடுத்து போட்டார். அவர் எழுந்திருந்து பிரசங்கம் பண்ண முயற்சித்தாலும் கூட ஏன்னா இருக்கணே அப்படின்னு சொல்லி அமழ்த்தி விடுவார். இப்படி அந்த 3 மூப்பர்கள் 2 மூப்பர்களாக மாறிப்போய் 2 பேரும் சண்டை போட்டு கடைசியிலே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அதாவது இதுவரைக்கும் காத்திருந்த ஒருவன் கட்டி கொண்டு போனவன் இன்னொருவன் என்பது போல இன்றைக்கு தமிழ் சபையினுடைய கூறுபாடுகள் அமைந்து விட்டன. இங்கு இந்த கடன் விஷயத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கடன் அப்படி அவர் பட்டிருந்தால் அதை சபையார் அல்லது சொந்த பந்தங்கள், இவர் நம்முடைய ஊழியத்தை எல்லாம் செய்கிறவர் ஏதோ ஒரு வகையில் விழுந்து விட்டார், அதை அடைப்பதற்கு நாம் எல்லோரும் இருந்த ஒரு உதவி செய்து சகோதர பாசம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து அதை மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு வராமல் அவருக்கு தண்டனையாகவே அவர்கள் செய்தது அவரை பிரசங்கம் பண்ண விடாமல் அவரை ஆக்கிவிட்டார்கள். சில சமயத்தில் திருப்பிரசங்கங்கள் மாத்திரம் பண்ணுவார். அப்பொழுது அவர் ஒரு பக்கம் பேசுவார், என்னை அவர் பேசுகிறதை எடுத்து சொல்வார். இப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆகவே இதில் அப்படியே அவருடைய அந்திய காலம் முழுவதும் அப்படியே தான் ஆகிவிட்டது. ஆனால் அவரை புறக்கணித்த 2 ஊழியக்காரர்களும் அவருடைய சாவு பரதாபத்துக்குரியதாகத்தான் இருந்தது. அந்த மூப்பர்கள், இவர் ஓரளவுக்கு சரியான முறையில் அவர் கடன் பட்டவர் என்று வெறுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சரியான முறையில் அவர் மரித்தார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கடன் என்பது என்றைக்குமே நம்மளை ஒரு அடிமைத்தனத்திற்கு நேராக இழுத்துச் செல்லும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. என்னுடைய தகப்பனார் கடன் பட்ட பொழுது அவர் அந்த அடிமையின் நுகத்தில் பிணைக்கப்பட்டு தன்னுடைய மான மரியாதைக்காக அவர் மன்றாடிய காட்சிகளாம் என் கண்முன் இருக்கிறது. அதற்கு பின்பு நான் அவருடைய கடன்களை அடைக்கக்கூடிய அளவிலே அந்த நாளில் இந்த தோப்பு துறவுகள் எடுத்து அதை சரி செய்து என்னுடைய முகத்தை பார்த்து அதை விட்டு சென்றார்கள், விலகி சென்றார்கள். அப்போது இந்த இடத்திலே நான் இதை எதை சொல்கிறேன் என்றால், கடன் வாங்கினவன் கடன் பட்டவனுக்கு அடிமை, கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமையானவன் எப்பொழுதும் சுயமாக இருக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், எங்க ஐயா கொடுங்க நீங்கள் நினைக்க போது அப்படி சொன்னாலும் கூட மனது திக்கு 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 திக்குன்னு அடிக்கும். ஐயோ, இந்த கடனை கொடுப்பதற்கு முன்பதாக நான் மரித்து போய்விட்டால் என் பிள்ளைகள், என்னுடைய வம்சவழிகள்லாம் எப்படி எண்ணத்திற்கு ஆவார்கள் என்கின்ற திக்கு திக்கு என்று அடித்து அது தூக்கமே வராது. இன்றைக்கு அயோத்தியிலே பிரமாண்டமான கோயில் கட்டியிருக்கக்கூடிய ராமருடைய பாலம் இலங்கையிலே சுற்றி ராவணனை சுற்றி வந்த பொழுது எதற்கும் அஞ்சாதவன், எதற்கும் கலங்காதவன்,
இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரிசா வரைக்கும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு மகா பேரரசு, தமிழ் பேரரசன், வல்லமை மிக்க பேரரசன். அவனை 10 தலை இருக்கும் என்று சொல்வார்கள். 10 தலை அல்ல, தன் தேச குடிகள் மீது 10 தலை உடையவன், 10 விதமான கலைகளிலே சிறந்தவன். நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்தார். ஆகவே அவருக்கும் இந்த ராமனுக்கும் போர் வருகிறது. இந்த ராவணன் சூழ்ச்சினால் அவன் வெல்லப்படுகிற ஒரு சூழலை வருகிறது. அப்பொழுது ராமபாணமானது சுற்றி சூழ சுழண்டு இந்த இலங்கேஸ்வரனை தாக்குகின்ற பொழுது, அவனிடத்தில் எந்த விதமான ஆயுதங்கள்லாம் இழந்து நிற்கின்ற பொழுது, யார் இந்த ராவணன் அவனை குறித்து சொல்கிறது, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானே இலங்கை வேந்தன் ராமன். ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, கடன் என்னை தெரிஞ்சப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முகமதியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கடனை நீங்கள் வாங்கினால் எந்த அளவிற்கு துரிதமாக அடைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் அடைத்து விட வேண்டும். அப்போது ஒரு கடன்காரனை கண்டாலே நெஞ்சம் கலங்கிவிடும், வேதனைப்படும். என்னுடைய நண்பர்கள் சில பேர்கள் கடனினாலே துடித்த துடிப்பை நான் பார்த்திருக்கிறேன். இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமாக மைக்கேல் ஜாக்சன் என்கிற டான்ஸ் ஆடுவான் அல்லவா, அவன் தான் உலகத்தில் அதிகமாக சம்பளம் வாங்கியவன். உலக அரசாட்சிகளிலே இருந்தவர்களுக்கு இல்லாத பாதுகாப்பும் பராமரிப்பும் உடையவன். ஆனால் அவன் மரித்து போனான். அவனை வைத்து மதுரையில் ஒரு பெரிய புரோகிராம் பண்ணுவதற்காக முயற்சி எடுத்து அந்த காலத்திலே ஒரு பெரிய திரைப்பட இயக்குனராக இருந்தவர் கடன்பட்டு கடைசியாக அவன் வராதனாலே தற்கொலை குடும்பமாக பண்ணி கொண்டார்கள். ஆகவே கடன் என்பது அதை கொடுக்க முடியாது என்ற நிலையில் வருகிற பொழுது அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். அதனால்தான் கடன் என்பது சாபத்துக்கு நேராக மனிதனை இழுத்துச் செல்லும். ஆகவே கடன்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே இங்கு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதற்கு கடன்படலாம் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வதிலே முந்திக் கொள்வதிலே கடன்பட்டுக் கொள்ளுங்கள். ஆகா, நான் அவருக்கு சோசரம் வாங்கன்னு சொல்லுக்குனாலேயே அவர் என்னைய பார்த்து சொல்லிட்டாரே, இனி நாளைக்கு அதிகாலையில் அவருக்கு முன்னால் சொல்லணும்ங்க உணர்வு வருதுவாங்க. அந்த கடன் தவிர வேறு எந்த கடன் இருக்கக்கூடாது. அப்படியே ஒருவன் உன்னிடத்திலே கடன் பட்டு விட்டால் அல்லது இன்னொரு இடத்தில் கடன் பட்டு விட்டால் நம்ம கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுக்கலாம், ஆனால் அதை வட்டியாக மாற்றக்கூடாது. அந்த கடனை கூட கடன் என்று சொல்லாமல் ஒரு கைமாத்தல் போல கொடுத்து விட்டுவிட வேண்டும். அப்படியே ஒருவன் கடன் பட்டிருந்தால், ஒரு சகோதர சிநேகம் இருந்தால், உன்னால் அந்த கடனை நீக்கக்கூடிய அளவிலே இருக்குமானால் அதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் பைபிள் அதைத்தான் சொல்கிறது. இது காலத்தால் கடைப்பிடிக்க முடியுமா என்றால் முடியாது போல் தோன்றும். ஆனால் கடைப்பிடிக்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், 1ஆம் நூற்றாண்டிலும் இருக்கிறார்கள். இல்லை என்றால் கிறிஸ்தவம் அழிந்திருக்கும். ஆனால் எல்லோரும் இதை கடைப்பிடித்திருந்தால் இன்றைக்கு எல்லோரும் நீங்கள் பாருங்கள், சகோதரர் அந்த பூமி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, காற்று அடிக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது, எல்லோரும் பொதுவாக வைத்து அனுபவித்தால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், யாருக்கும் எந்த குறைவும் வராது. இந்த குறைவு வருவதற்கு காரணம் அவன் சுருட்டி 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 வைத்திருக்கிறான். அதாவது அந்த காலத்திலே தங்கங்கள், வெள்ளிகள், நகைகளை ஒளித்து வைத்துவிட்டு எதிரிக்கு ஏதாவது ஒரு கடவுளை சொல்லிவிடுவார்களாம். ஆனால் அது பூதமாக இருந்து கொண்டு அந்த புதையலை காத்து கொண்டு இருக்கும். எவனும் போய் அந்த புதையலை எடுக்க போனால் அவனை அடிச்சு போட்டான். இது மாதிரி பூதம் மாதிரி நாம் பணத்தை குமிச்சு வச்சுக்கிட்டு காத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி காத்து கொண்டு இருக்கிறது யாருக்கும் கொடுக்க மனசு இல்லாமல் அந்த பூதம் நம்மளை அடிக்கிற மாதிரி நம்மளை ஆக்கி விடுகிறது. இதை மனதில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த கடனை குறித்து கர்த்தர் தம்முடைய உவமைகள் விளக்கத்தில் சொல்லியிருக்கிறார். ஒருவன் இவ்வளோ கடன் பட்டான், ஒருவன் இவ்வளோ கடன் பட்டான், அவன் மன்னிக்கவில்லை, இப்படிலாம் சொல்லுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த கடனை குறித்து நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எதுக்கெல்லாம் சில நேரங்களில் விதிவிலக்காக, ஆனாலும் அதுவுமே ஒரு மீறுதலுக்குரியது, அதுவே மிக சரியில்லாதது. ஆனால் அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் நீங்கள் ஓரளவிற்கு உங்களை ஆசுவாசப்படுத்தி விட்டு மீண்டும் நீங்கள் நல்லது திரும்ப பாருங்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரு சுகமில்லாமல் போய்விடுகிறான். இவனுக்கு ஆப்ரேஷன் செய்வதற்கு 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா, இன்னொருத்த 1 லட்ச ரூபா தாரையா, நீங்கள் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு உங்கள் கடைக்கு நேரம் கொடுங்கன்னா, அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு கைமாத்தல் போல, ஒரு உதவி போல அந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உதவி போல பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவன் எனக்கு இந்த வியாதி, நாம் சுகமாகிய பின்பு இவன் இந்த வியாதிக்காகத்தான் கொடுத்தான், ஏதோ இது பண்ணி விட்டு அந்த அவன் கொடுத்த கைமாத்தலை, அந்த உதவியை திரும்ப செலுத்த மனதில்லாமல் இருந்தால் அது நமக்கு கடன் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து அது நம்மளை தவறான வழியிலே நடத்தும்.
ஆகவே கடன் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினாலே கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். கொடுக்க மனதில்லாதவன் அவன் கடன்பட்டவனுக்கு அடிமையினுடைய நுகத்தில் இருக்கிறான். இது ஒன்று. கொடுக்க மனம் இல்லாதவன், மனம் இருந்தால் போதும் பணம் வந்துவிடும், மனம் இருந்தால் போதும் பணம் வந்துவிடும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது. ஆகவே அதை நாம் கொடுத்து விட வேண்டும். கொடுக்க மனதில்லை இல்லை என்றால் நாம் கடனுக்குள் பின்னப்பட்டு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நமக்கு தேவையற்ற ஓத்திரமும் வரும். ஆக இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படியாயும் கடனை கட்டிவிட வேண்டும் என்ற ஒரு ஆத்திரம் இருக்க வேண்டும். ஒரு செல்போன் வாங்குவதற்காக உன்னிடத்தில் ஒரு பட்டன் போன் இருக்கிறது. ஆனால் நீ மற்றவர்களைப் போல ஒரு 50,000 ரூபாயில் ஒரு 40,000 ரூபாயில் செல்போன் வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து யாரிடத்திலாவது கடன் வாங்கினால் அது உன் ஈரலை குத்தி பாதித்துவிடும். அது தேவன் விரும்பாதது, அது வெறுக்கக்கூடியது, அவலட்சணமானது, அசிங்கமானது. அப்படிப்பட்ட கடன் உன்னை வாழ விடாது. அதை நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆப்பிள் ஃபோன் 70,000 ரூபாய் என்று வந்த பொழுது ஒரு பெண், இந்த ஆப்பிள் ஃபோன் 70,000 ரூபாய் முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது ஒரு பெண் அந்த ஃபோனின் மேல், அந்த செல் மேல் இருந்த மோகத்தினாலே தன்னுடைய ஒரு கிட்னியை எடுக்க கொடுத்திருக்கிறார். இந்த கிட்னி பல லட்சக்கணக்கான ரூபாய் பெறும். உன் ஈரலை குத்தி விட்டதல்லவா, உன் கிட்னியே எடுத்து விட்டது செல்போன் ஆசை. இதுபோல இன்றைக்கு அநேக நபர்கள் தன் தாய் தகப்பனை குடும்பப்படுத்தி வேதனைப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார். எனக்கு உறவினர் ஒருவர், என்னுடைய மச்சனனுக்கு சகலை, அவருடைய மகன், அவர் ஒரு போதகர் தான், ஐயர் தான். அவருடைய மகன் அந்த நேரத்தில் விலை உயர்ந்த போன் 20,000 ரூபாய் இருந்தது. அதை கேட்டிருக்கிறான். ஒரே அண்ணன் தம்பி, இவ்வளோதான், 2 பேர் தான். 2 பேரும், ஒருவர் ஐயர், ஒருவர் நல்ல டீச்சர். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதிலே அவன் 20,000 ரூபாய் போன் கேட்கிறான். அதற்கு அது இப்போ வாங்கி தர முடியாது என்று அவர் அழுத்துகிறார். இவன் இரவிலே தன் தங்கையை பார்த்து, நீ நல்ல முறையில் இருந்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இரவிலே தூக்கு போட்டு செத்து போனான். ஒரு பாதிரிமார்களோ மற்றவர்களோ போய் தற்கொலை பண்ணுகிறவர்களை போய் அடக்கம் பண்ணக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கும் போல அவர்கள் அதற்கு கூட வரவில்லை. அந்த பையன் செத்து போனான். எங்கள் வீட்டிலெல்லாம் வந்திருக்கிறான், தங்கியிருக்கிறான், சாப்பிட்டுருக்கிறான். எவ்வளவு ஒரு வேதனைக்குரியதாக இருந்தது. அவருடைய உயிரையே அது எடுத்து விட்டது. ஒரு பாளையங்கோட்டையிலே ஒரு விதவை தாய், அது ஒரு டாக்டராக இருக்கிறார். அவனோட மகன் ஆடம்பரமான செலவுகள் எல்லாமே. அவன் அந்த ஆப்பிள் போன் வருகிற பொழுது அதிலும் 1.25 லட்சம் ரூபா போனை அவன் கேட்கிறான். இப்போ தானப்பா ஒரு 70,000 ரூபா போன் வாங்கி கொடுத்தல, எனக்கு அது வேணுங்கிறான். அதெல்லாம் இப்போ தர முடியாதுப்பான்னு சொன்ன உடனே கழுத்தை இந்த குதவலையை பிடித்து அப்படியே தூக்குகிறான். தூக்கி சோரோடு கொண்டு அடிக்க போகிறான். மகனே நீ மன்னிச்சிரு, நான் தந்துருதப்பா அப்படின்னு அப்படி தூக்கிக்கிட்டே போய் அந்த சாவியை வாங்கி திறந்து அவன் எடுத்துக்கொண்டு சென்றான் என்று எனக்கு அந்த பகுதியிலே இன்ஸ்பெக்டராக இருந்த என்னுடைய நண்பர் ஜெயசேகர் என்கிறவர் எனக்கு அதை சொன்னார். பாருங்கள் எப்படியெல்லாம் இதை ஆழ்த்துகிறது. இஎம் லோன் போடுவது, அந்த போன் லோன் போடுவது, இதெல்லாம் பிசாசினுடைய கையில் இருக்கக்கூடிய கைப்பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட கடனை நீங்கள் ஒரு நாளும் வாஞ்சிக்காதீர்கள். தன் தாய் தகப்பனையும் கேவலப்படுத்தி ஈனப்படுத்தி அவர்கள் எந்த அளவிற்கு தலைகுனிய வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தலைகுனித்து கவலைப்படுத்தி விட்டு நீ உன் காலத்தில் என்ன வாழ்க்கை வாழப்போகிறாய். ஆகவே இந்த கடன் என்பது பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிறது, பிள்ளைகளையும் அடிமையாக்குகிறது. பிசாசினுடைய கைக்கூலிகளாக இருந்து அதற்கு பின்பு பொய்யும் பித்தலாட்டமும் சொல்லி அவர்கள் வாழக்கூடிய அளவில் ஒரு பெரிய கொலை குற்றவாளிகளைப் போல மாறிவிடுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட கடன் என்பது மிக மிக விசுவாசிகள் சாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.